இல்ல. அதாவது மதுரையை சுத்தி இருக்கிற அரிட்டாப்பட்டி அந்த ஏரியால மார்பிள் கிரானைட்ஸ் இருக்கு. அதுல அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு குழு வச்சு பல்வேறு கிரானைட் குவாரிஸ்க்கு போயிட்டு பிஆர்பி நிறுவனம் என்ற திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரே இடத்துல மாத்திரம் 25,000 கோடி எடுத்திருக்கு. இது போல பல்வேறு நிறுவனங்களில் எடுத்தால் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக தமிழக அரசுக்கு நஷ்டம் இருக்கிறது. இது மதுரையைச் சேர்ந்த ஒலிம்பிக் கிரானைட்ஸ் என்ற கம்பெனி. அது யாருக்கு சொந்தம் என்றால் திரு மு க அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி மற்றும் அவருடைய பார்ட்னர் நாகராஜன் என்பவர். அவங்க சட்டவிரோதமாக குவாரி பண்ணி 258 கோடி தமிழக அரசிற்கு நஷ்டம் செய்தார்கள்னு வழக்கு வந்து ஈடியும் உள்ள இருக்கு. தமிழக அரசு திமுக ஒரு மிகப்பெரிய சாதனை, வேர்ல்டு நம்பர் 1 6 அடித்தாங்க, என்ன வேணால் சொல்லலான்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 70 ஆண்டில் தமிழகத்தின் மொத்த கடன் 4.67 லட்சம் கோடிகள். இவங்க இன்னைக்கு இந்த ஏப்ரல் வரை இந்த பட்ஜெட் படி 9.3, அப்படியே டபுள். ஸோ 70 வருஷத்தில் வாங்கின கடனை விட அதிகமாக 4 ஆண்டுகள். அது கூட இபி வராது, டிரான்ஸ்போர்ட் வராது, அது தனி கடன். 2 நாள் முன்னாடி பாமக இப்போ திமுகவோட சேர்றதுக்குரிய வேலைகள் நடக்குது. ஒரு கோரிக்கையை வைக்குது. புதிய பல்கலைக்கழகம் அமைத்து அது கருணாநிதி பெயரில் வைக்க வேண்டும் அப்படின்னும், உடனே அது கும்பகோணம் அருகில் வரும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மாத்திரம் காசு இல்லை. அப்போ கன்னியாகுமரி மக்கள்லாம் புத்திசாலிகள், கும்பகோணம் மக்கள்லாம் புத்திசாலிகள். அவங்க ஏன் பக்கத்து ஊரில் போய் படிக்க மாட்டாங்க? இன்னொன்று, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி, MAKKU போட்டால் என்னங்க வருது? மக்குன்னு வருது. ஒரு குவாரியில் ஒரு விபத்து நடக்குது. கலெக்டர் ஒரு கமிட்டியை போட்டு பார்த்தால் அவங்க சொன்னது எடுக்கிறது 3 அடி வரைக்கும் எடுக்கலான்னு சொன்னால் இவங்க 30 அடி வரைக்கும் எடுத்திருக்காங்க. 780 கோடி நஷ்டம் அப்படின்னு கணக்கிடப்படுகிறது. கலெக்டர் என்ன பண்ணுறார், ப்ளஸ் இன்னொரு IAS ஆஃபீஸர் கனிமவளத்துறை சேர்ந்து 283 கோடி ரூபாய் பெனால்ட்டி போடுறார். சார், இதில் ஒரு நாளைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 4000 லாரிகள் இல்லீகலாக பெங்களூருக்கு கடத்தி செல்கிறதுன்னு லாரிகள் அசோசியேஷன் தலைவர் பேட்டி கொடுத்தார் போன மாதம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு இதை பற்றியே கவலைப்படல சார். ஆனால் ஸ்டாலின் அரசு விடியல் அரசு சார் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? எல்லா கலெக்டருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, எந்த கேஸுக்கும் FIR போடாதீங்க, ஊழல் தடுப்பு கீழே. ஏன்னா FIR போட்டால் இடி உள்ளே வந்துடும். இடி CBI வந்து கோர்ட்டோ மாநில அரசோ அழைச்சா வர முடியும். இடி மாத்திரம் வேறு FIR இருந்தால் வரணும். FIR போடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சட்டசபையில் சென்ற 5 ஆண்டுகளை விட இப்பொழுது வழக்குகள் குறைந்தது. ஏன்னா நீங்கள் போட்டால் தானே வரும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கிரானைட் குவாரி விவகாரத்தில் வந்து சகாயம் IAS அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் மதுரை கனிமவள விவகாரம் குறித்து விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்கு எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, ஆபத்து இருக்கிறது, அச்சுறுத்தல் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கம் கொடுத்த பாதுகாப்பை விலக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தலைமை வழக்கறிஞருக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. குவாரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு வர்றீங்க. இவ ஓய்வு பெற்ற சகாயம் IAS அவர்களுக்கு என்ன ஆபத்து? இதை கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன் சார். இல்லை, அதாவது மதுரையை சுற்றி இருக்கிற அரிட்டாப்பட்டி அந்த ஏரியாவில் மார்பிள் கிரானைட்ஸ் இருக்குது. அதில் அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு குழு வச்சு பல்வேறு கிரானைட் குவாரிஸ்க்கு போயிட்டு பிஆர்பி நிறுவனம் என்ற திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரே இடத்துல மாத்திரம் 25,000 கோடி எடுத்திருக்கு. இது போல பல்வேறு நிறுவனங்களில் எடுத்தால் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக தமிழக அரசுக்கு நஷ்டம் இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்து அன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அது அன்றைக்கு ஏற்கப்பட்டது, முழுமையாக ஏற்கப்பட்ட. இந்த விசாரணை கமிஷன் போட்டால் ஏற்றுக்கணுமா வேணுமாங்கிறது கிடையாது, தேர்தலுக்கு யூஸ் பண்ணுறது தான். உதாரணமாக தூத்துக்குடி அருணா ஜெகதீசன் கமிட்டியில் போலீஸார் தப்புன்னு வந்திருக்கு. ஆனால் அந்த பர்டிகுலர் இவங்களுக்கே திமுகவே ப்ரமோஷன் கொடுத்துருக்கு, அதை வச்சே ஜெயிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி குவாசி கமிட்டிகளுக்கு பெரிய சட்ட அங்கீகாரம் கிடையாது. அவங்க ஒரு அறிக்கை தான். ஆனால் இது முழுமையாக அப்படியே எடுத்துக்க முடியுமான்னு சொன்னால், சமீபத்தில் நம்ம பேசியிருக்கோம், தாதுமணல் வழக்கில் கிட்டத்தட்ட 6 to 7 கோடி டன்
5 லட்சம் கோடிக்கும் அதிகமான அளவுக்கு மணல் எடுக்கப்பட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் குறைந்தபட்ச வேல்யூ அடிப்படையில் 5831 கோடியை வசூல் பண்ணணும்னு தீர்ப்பு ஹைகோர்ட் கொடுத்து இந்த மொத்த வழக்கையும் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சிபிஐ தேவை என்றால் இடி ஐடிஐயும் கேட்கணும். நீங்கள் 2 நாள் முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க விவி மினரல்ஸ் குரூப். இப்போ இதை எதிர்த்து தெளிவாக தமிழக அரசு வாதிட்டுருக்கணும், வாதிடல. இப்போ நீங்கள் இன்னைக்கு கேட்ட இதே வேளையில் இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு செய்தி இது மதுரையைச் சேர்ந்த ஒலிம்பிக் கிரானைட்ஸ் என்ற கம்பெனி, அது யாருக்கு சொந்தம் என்றால் திரு மு க அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி மற்றும் அவருடைய பார்ட்னர் நாகராஜன் என்பவர். அவங்க சட்டவிரோதமாக குவாரி பண்ணி 258 கோடி தமிழக அரசிற்கு நஷ்டம் செய்தார்கள்னு வழக்கு வந்து ஈடியும் உள்ளே இருக்குது. அந்த வழக்கில் அந்த கீழவளகு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க சார்ஜ் ஷீட் அவங்க போட்டிருக்கிற விசாரணை சரியாக நடக்கலை, மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு அழகிரியுடைய பார்ட்னர் வழக்கு போட்டதில் 2 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி சரி மறு விசாரணை செய்யலான்னும், இன்னொரு நீதிபதி இல்லை தெளிவாக விசாரணை தமிழக அரசுக்கு நஷ்டம் இருக்கிறது, சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கை ப்ரொசீட் பண்ணணும்னு நேற்று வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. திமுகவை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் மதுரையில் டங்ஸ்டன் வந்திருக்கும். டங்ஸ்டன் எடுக்கிறதும் அரிட்டாப்பட்டியில் தான். அதுக்கு அப்ரூவல் எல்லாம் கொடுத்தது திமுக தான். ஆனால் கடைசியில் மத்திய அரசு டெண்டர் விட்ட உடனே உள்ளூரில் ஒரு எதிர்ப்பை கிரியேட் பண்ணி அந்த ஸ்கீமையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் 2023 திருப்பி கிரானைட்டை குவாரி பண்ணலான்னு சொல்லி டெண்டர் ஆரம்பித்து மக்கள் எதிர்ப்பு வழக்கில் நின்று இருக்குது. ஸோ மதுரையை சுற்றி அவ்வளவு கிரானைட்ஸ் இருக்குது, அதை தாங்கள் எடுக்கணும்னு ஒரு வாரம் 4-5 நாள் முன்னாடி இந்த மாதிரி குவாரி லைசன்ஸ் எல்லாம் சாதாரணமாக 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவ்வளோதான் ரெனியூ ஆகும். இப்போ 3-4 நாள் முன்னாடி இது 25 வருடம் பண்ணலாம் அப்படின்னு அட்வான்ஸ் பர்மிஷன் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஆட்சியே குறைந்த காலம்தான். ஸோ இது பயங்கரமாக போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் செல்லக்குமார்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பி, கிருஷ்ணகிரி எம்பி, அவர் இத்தாலி காங்கிரஸை சேர்ந்தவர் தான். அவர் சொல்கிறார் ஆண்டிற்கு 25,000 கோடி கிரானைட்டுகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கர்நாடகாவுக்கு போகிறது. அப்போ எவ்வளவு நஷ்டம்னு பாருங்கள். தமிழக அரசு திமுக ஒரு மிகப்பெரிய சாதனை, வேர்ல்டு நம்பர் 1 6 அடித்தாங்க, என்ன வேணால் சொல்லலான்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 70 ஆண்டில் தமிழகத்தின் மொத்த கடன் 4.67 லட்சம் கோடிகள். இவங்க இன்னைக்கு இந்த ஏப்ரல் வரை இந்த பட்ஜெட் படி 9.3, அப்படியே டபுள். ஸோ 70 வருஷத்தில் வாங்கின கடனை விட அதிகமாக 4 ஆண்டுகள். அது கூட இபி வராது, டிரான்ஸ்போர்ட் வராது, அது தனி கடன். ஸோ இதில் மாத்திரம் இவ்வளவு கடன். சரி, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? இந்த 4 ஆண்டில் தமிழர்களுக்கு மற்ற ஸ்டேட்டில் இல்லாத ஒரு புது திட்டம் கொண்டு வந்து, இந்த இப்போ உதாரணமாக சத்துணவு திட்டம் அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக இது காலை உணவு திட்டம்னு ஒன்று மாத்திரம் சொன்னாங்க. அது கூட போன ஆட்சியிலேயே கொண்டு வரப்பட்டது. அதனால இவங்க பண்ணியிருக்க மொத்த அவங்க பட்ஜெட் நீங்கள் எடுத்து பார்த்தா வேறு எங்கேயும் போவேன்னா அவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் திட்ட செலவுகள் அப்படின்னா 20,000 கோடி இருக்குது. அதில் 18,000 கோடி எங்கே போகுதுன்னு சொன்னால் வெறும் மெட்ரோவுக்கு தான் போகுது. ஸோ இவர்கள் வேறு எந்தவித ப்ராஜெக்டுகளும் செய்யலை. ஸோ இப்போ இதற்கு நிதிகள் இல்லை. ஏன்னா இப்போ போன வாரம் கன்னியாகுமரி எம்எல்ஏ கேட்குறார், சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறார், கன்னியாகுமரிக்கு சட்டக்கல்லூரி தேவை அப்படின்னு கேட்குறார். உடனே கன்னியாகுமரி மக்கள் மிகவும் புத்திசாலிகள், அங்கே இல்லாவிட்டாலும் பக்கத்து மாவட்டங்களில் போய் அவர்கள் படித்து கொள்வார். அதே 2 நாள் முன்னாடி பாமக இப்போ திமுகவோட சேர்றதுக்குரிய வேலைகள் நடக்குது, ஒரு கோரிக்கையை வைக்குது. ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைத்து அது கருணாநிதி பெயரில் வைக்க வேண்டும் அப்படின்னும், உடனே அது கும்பகோணம் அருகில் வரும்னு சொல்லிடுறாரு. அதுக்கு மாத்திரம் காசு இல்லை. அப்போ கன்னியாகுமரி மக்கள்லாம் புத்திசாலிகள், கும்பகோணம் மக்கள்லாம் புத்திசாலிகள், அவங்க ஏன் பக்கத்து ஊரில் போய் படிக்க மாட்டாங்க? இன்னொன்று, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? சொல்லுங்கள் சார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி, MAKKU போட்டால் என்னங்க வருது? மக்குன்னு வருது. அதற்கு மக்கின் வேந்தராக திரு ஸ்டாலின் நியமிக்கப்படுவார்னு அமைச்சர் பேசுகிறார். ஸோ இதுதான் நிலைமை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த சாண்ட் குவாரிங்னு எடுத்திங்கன்னா அதில் இடி வந்து நான் 38 கோடி பில்லு போட்ட இடத்துல 4,880 எடுத்திருக்கு சார். யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது சார். கல்லிடக்குறிச்சியில் உங்களுக்கு கேரளாவில் இருக்கிற பதனம் திட்டா, அதாவது நம்ம சபரிமலை இருக்கிற மாவட்டம் 11, அந்த
கத்தோலிக்க ஆர்ச் பிஷப்பும் அவருடைய 6 பாதிரியார்களும் இங்கே ஒரு எம்சாண்ட் குவாரிக்கு லைசன்ஸை வாங்கிட்டு 100 கோடி ரூபாய் இழப்பு செய்திருக்கார்கள்னு 10 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு அவங்க ஜெயிலுக்கு போய் இப்போ இன்றைக்கும் பெயிலில் தான் இருக்காங்க. ஸோ எந்த லெவலில் இன்வால்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். இதே இதுக்கு இந்த காரியம் இது வந்து கிரானைட் சகாயம் கமிட்டின்னா ப்ளூ மெட்டல்னு சொல்கிறோம் நம்ம ஜல்லி அந்த குவாரிங்க. இதில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு குவாரியில் ஒரு விபத்து நடக்குது. கலெக்டர் ஒரு கமிட்டியை போட்டு பார்த்தால் அவங்க சொன்னது எடுக்கிறது 3 அடி வரைக்கும் எடுக்கலான்னு சொன்னால் இவங்க 30 அடி வரைக்கும் எடுத்திருக்காங்க. 780 கோடி நஷ்டம் அப்படின்னு கணக்கிடப்படுகிறது. கலெக்டர் என்ன பண்ணுறார், ப்ளஸ் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கனிம வளத்துறை சேர்ந்து 283 கோடி ரூபாய் பெனால்ட்டி போடுறார். அதை ஒரு மீட்டிங் நடக்குது மாவட்டத்திலேயே. அந்த மாவட்டத்தின் எம்பி அப்படின்னு சொல்கிறதா இல்லை திரு ஸ்டாலினுடைய வலதுகரம்னு சொல்கிறதா திரு அப்பாவு அவர்களும் முன்னாள் எம்பி அன்னைக்கு எம்பியாக இருந்த இன்னொருத்தர் அவர் இப்போ எம்பி கொடுக்காம மாற்றிட்டாங்க அவரும் சேர்ந்துட்டு மிரட்டுறாங்க. கலெக்டர் இப்போவே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள், திருப்பி குவாரி பண்ணலாம், தடை செய்யப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, துரைமுருகனுடைய அந்த துறையில் இவங்களுக்கு சாதகமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அந்த 283 கோடி ரூபாய் ஃபைனை வெறும் 14 கோடியாக குறைத்து அதையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் டியூ கட்டுற மாதிரி அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆட்சியில் மணல் சாண்டு குவாரிங்கிறது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இதில் எவ்வளவு பணம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நான் சொல்லவே வேண்டியதில்லை. திரு பிடிஆர் அவர்கள் மார்ச் 2022 இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டியில் டாஸ்மாகில் மட்டும் தமிழக மொத்த வருமானத்தில் 2-3% நஷ்டம். அதாவது 50,000 to 70,000 கோடி ஆண்டுக்கு டாஸ்மாகுக்கு வராமல் தனியாருக்கு போகிறதுன்னாங்க. இதே சமயத்தில் இதையும் அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்கார், இதே போல் மணல் மற்றும் கல்குவாரியில் ஆண்டிற்கு ஒரு சில 100 கோடிகள் தான் வருகிறது, இவை பல ஆயிரம் கோடிகள் வரும். இவையெல்லாம் நான் அடுத்த சில மாதங்களில் சரி செய்தால் தமிழகத்தை நிதி நிலைமை மேலாகும், நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம்னாரு. ஆனால் என்ன பண்ணாங்க, அவரே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இல்லை ஒரு டம்மி துறை அவரே சட்டசபையில் அவரே ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். என்னுடைய துறையில் மொத்த அலோகேஷனே 120 கோடி தான். 4 லட்சம் கோடி உள்ள தமிழக பட்ஜெட்டை போட்டவரை ஐடி துறையில் அதுலேயும் முக்கியமான பில்டிங் கட்டுறதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் 120 கோடி, அதில் 50 கோடிக்கு மேலே சம்பளத்துக்கே போகும். அப்படி இப்போ அவரை ஒதுக்கிட்டாங்க. சரி, இது இப்போ சகாயம் மாத்திரம் இல்லைங்க. இப்போ போன 2 மாதம் முன்னாடி இப்போ புதுக்கோட்டையில் ஒரு ஜவஹர் அலின்னு ஒருவர் போய் அவர் என்ன பண்ணார், வீடியோ போட்டு இந்த இடத்துல குவாரி பண்ண கற்கள் 300 கோடி ரூபாய்க்கு சேமித்து வச்சுருக்காங்க, அவங்க அதை எடுத்துட்டாலோ இல்லை மூடிட்டாலோ ரெக்கார்டு போயிடும், என்ன இதுக்கு மேலே போனால் கொலை பண்ணிடுவாங்க, அரசாங்கமும் கலெக்டரும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு வீடியோ போடுறார். 2 நாள் கழித்து அவர் கொல்லப்படுகிறார். அந்த எஃப்ஐஆர் கூட என்ன பண்ணாங்க, இது ஆக்சிடென்ட்னு தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் மக்கள் போராட்டி தான் சந்தேக மரணம்னு அதுக்கப்புறம் அந்த லாரி டிரைவரை பிடிச்சா எங்களுக்கு டவுட் ஒரு தடவைக்கு 2 தடவை இடிச்சு கொண்டோன்னு வந்துச்சு. சரிங்க, அதான் இப்போ 2 மாதம் ஆயிடுச்சா? இன்றைக்கி இருக்கிற பிஆர்எஸ் சட்டப்படியாக உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 45 நாள்லையே தண்டனை வாங்கி தரலாம். இப்போ அதான் எத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் ஆகலை. ஸோ இதுதான் பிரச்சனை. இதில் தமிழக அரசு மக்களுக்கு வேண்டிய வரி பணத்தை வசூல் செய்கிறதுல மெத்தனம் இருக்கிறது. மணல் குவாரியில் 5813 அவர் எந்த காலத்தில்னா 98 திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பீச் சாண்ட் குவாரியை 2013 வரைக்கும் எடுத்தது. இன்றைக்கி 25 இருக்கிறோம். அப்போ 25 வருஷம் 12 வருஷம் அவர் நோண்டின காசை இன்றைக்கி வரைக்கும் தரல. மத்திய அரசு கொடுக்கலன்னு வராத பணத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஸ்கீமுக்கு கேட்குறீங்க. உங்கள் கையில் இருக்கிற வெண்ணையை வச்சுக்கிட்டு எதையோ தேடிட்டு அலையிறதுங்கிற கதையாக இது நடக்குது. ஆனால் யாராவது இதையெல்லாம் பற்றி பேசினா, ஜவஹர் அலியாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்கள் பேசினால் ஒரு விஏவே அடித்து கொண்டு இருக்காங்க இதே மணல் குவாரியில் இதில். எனவே இதை ரொம்ப வேகமாக எடுக்கணும். ஈடியும் தூங்குதா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு பிரச்சனை, ஈடி மணல் எடுத்தது 5 மாவட்டத்தில் 4780 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டிருக்குன்னு ஐஐடி மெட்ராஸு ப்ளஸ் அந்த ஜேசிபி இயந்திரத்தில் இருக்கிற ஜிபிஎஸ் டேட்டா வச்சு எத்தனை தடவை வண்டி போயிருக்கு, ஒரு தடவை எவ்வளோ எடுத்திருக்குங்கிற கணக்கை போட்டு எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே இந்த சகாயம் இப்போ வெளியில் வந்திருக்கிறது மிக முக்கியமான இது. இதை அவர் எப்போ கொடுத்தார், 2008 9 கொடுத்தார். நம்ம இருக்கிறது 25. அன்றைக்கி 1 லட்சம் கோடி மதிப்புன்னு சொன்னால்
ஏன்னா இந்த 1,00,000 கோடிங்கிறதும் கரெக்டான கணக்கு கிடையாது. அரசுக்கு 1,00,000 கோடி, அந்த கிரானைட்டுடைய மதிப்பு சந்தை மதிப்பு 5,000 to 6,00,000 கோடி வரும். இப்போ நான் உதாரணமாக இந்த பீச் சாண்டில் சொன்னால் 98 தமிழக அன்றைய தமிழக அரசு, யார் அரசு நீங்களே பார்த்துக்காங்க, ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு ஒரு டன் 1000 கிலோக்கு 300 ப்ரைஸ் விலை. அதில் 3% தான் அரசுக்கு வரணும். ஆனால் அந்த ககன்தீப் சிங் பேடி கமிட்டி என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் அதோடைய ரேட்டு 8,500 டன்னுக்கு, ஒரிசாவில் 5,800. அதனுடைய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ரைஸு 15,000 to 18,000. இங்கே ஃபிக்ஸ் பண்ணது 300. இப்போ 300 கணக்கில் இந்த 1,00,000 கோடியா? அதுக்கப்புறம் ககன்தீப் சிங் பேடி என்ன பண்ணார், வேண்டாம் 8,500 வேணாம், 300 வேணான்னு நடுவில் 5,600ன்னு ஃபிக்ஸ் பண்ணி அது பிரகாரம் 5,831 கோடி நஷ்டம்னு சொல்லி அந்த பீச் சாண்டில். இப்போ இந்த 1,00,000 கோடிங்கிறது எந்த மதிப்பில், 300 வந்திருக்கா, 5,800 சந்தை மதிப்பான 15,000. ஸோ இதையெல்லாம் கரெக்டாக வசூல் பண்ணால் சார், இதில் ஒரு நாளைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 4,000 லாரிகள் இல்லீகலாக பெங்களூருக்கு கடத்தி செல்கிறதுன்னு லாரிகள் அசோசியேஷன் தலைவர் பேட்டி கொடுத்தார் போன மாதம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு இதை பற்றியே கவலைப்படல சார். ஆனால் திமுக ஸ்டாலின் அரசு விடியல் அரசு சார். என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, எல்லா கலெக்டருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, எந்த கேஸுக்கும் எஃப்ஐஆர் போடாதீங்க, ஊழல் தடுப்பு கீழே. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும். இடி சிபிஐ கோர்ட்டோ மாநில அரசோ அழைச்சா தான் வர முடியும். இடி மாத்திரம் வேறு எஃப்ஐஆர் இருந்தால் வரணும். எஃப்ஐஆரே போடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சட்டசபையில் இப்போ சென்ற 5 ஆண்டுகளை விட இப்பொழுது வழக்குகள் குறைந்துடும். ஏன்னா நீங்கள் போட்டால் தானே வரும். ஸோ சகாயம் ஐஏஎஸ் கூறியிருக்கிறது மிக மிக முக்கியமானது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மாநில அரசை விமர்சனம் செய்கிற மதுரை ஆதீனம் வந்த கார்லேயும் விபத்து நடந்திருக்குங்கிறாங்க. இது அவர் மாநில அரசை சில பல முறை விமர்சித்தும் பண்ணியிருக்கார். சரி, இது நிச்சயமாக பார்க்கணும். ஆனால் சகாயமும் ரொம்ப நல்லவன்லாம் இல்லை. இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவர் டெப்டி கலெக்டராக இருந்த பொழுது இதில் நம்ம இங்கேருந்து நம்ம திண்டிவனம் போகிற வழியில் மலையை ஆக்கிரமித்து மலை மாதா சர்ச்சுன்னு ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. அதில் பெரும்பாலான பகுதி ஆக்கிரமிப்புன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி அதை நீக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்கன்னு கொடுத்து 4 வருஷம் ஆகிடுச்சு. இந்த ஆட்சி எதுவும் பண்ணல. அதுக்கு இப்போ பெருமளவில் உதவியர் சகாயம் அப்படின்னு சில செய்திகள் இருக்கு, நான் எனக்கு இன்னும் உறுதிப்பட்ட தகவல் இல்லை. எனவே இதை ஒரு ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழகத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக நடைபெற்றுள்ள அனைத்து மணல், கல்குவாரி, கிரானைட் குவாரி அத்தனையும் விசாரிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.